நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு தலைவர் திரு ஹெச் ராஜாண்ணா அவர்களுடைய 10 காலத்துக்கு வருகை தந்த அனைவரையும் வருகிறவரை வரவேற்கிறேன். இப்பொழுது அண்ணன் அவர்களை திரும்பமாக நம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரெடியா? ரெண்டாவது வார்த்தை லவுடாக வந்துடும். ஆரம்பிக்கிறத கொஞ்சம். கடந்த 2 நாட்களாக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மிக புனிதமாக கருதுகின்ற அந்த கோவில் பிரசாதம் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற நெய்யில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு அறிக்கை தகவல் கொடுத்ததை ஆந்திர மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் கோவில் அறங்காவலர்களாகவே ஹிந்து அல்லாதவர்களை போட்டு, ஏனென்றால் நேற்றைய தினம் திரு ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மனைவி சொல்லியிருக்கிற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் ஹிந்து கோவிலுக்கு போகிறது ஹிந்து ஓட்டுக்காக. ஆக அந்த மாதிரியாக அவர்களே தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொன்னால், அப்போ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி, இது முழு பேரை சொல்கிறானேன்னு கவலைப்படக்கூடாது. அவர்களெலாம் கோவில் நிர்வாகத்தில் எப்படி இருக்கலாம்? அந்த மாதிரியாக திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து கோவில்களையும் நாசப்படுத்தினதும் உலக பிரசித்தி வாய்ந்தது. ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சாமுவல் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குது? ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது. ஆகவே ஹிந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம்தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போது இது கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது. ஏன்னா இப்போது இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதனால் இந்த கம்பெனியிடமிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலையார வர அக்கிட்டல் அது வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. அது மட்டுமில்லை, அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகரா
அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மிகப்பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி, அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார. திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரியெல்லாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காரா போடுதுன்னு தெரியுது பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதை கோரிக்கையை வச்ச இதில் என்ன தப்பு இருக்குது? டில் தட் கம்பெனி இஸ் கிளியர்டு, அதுக்கிட்டேருந்து நெய் வாங்கக்கூடாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டெயிண்ட்டு ரிமூவ் ஆகாமல் அவர் தக்காராக இருக்க முடியாது கோவிலில். இதை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா? என்ன சர்க்கார் இது? மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால், மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்கார். அவரையே கைது பண்ணலை இந்த போலீஸை? அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை? காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா? முதுகெலும் இல்லையா? நேர்மை இல்லையா? மாண்புமிகு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா? அவரை மந்திரியாக அனுமதிக்கிறார்னா முதலமைச்சர், அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா? கொஸ்டின்ஸ் வருது இல்லை? மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான்சென்ஸ். இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது. அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னால் மிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு பொய் கேஸ் போடுவாங்களா? நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும், யாரை கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு. ரெண்டாவது, இது சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுற ஒரு சர்க்கார். காரணம், சென்ற ஆண்டே நீண்ட நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு பேரணிக்கு அனுமதி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் எ லாங் ப்ரொசீஜர். திருப்பி இந்த வருஷத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன காட்டாட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் ஷுட் ரியலைஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். உங்கள் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிற நபர் பல மாநில அரசுகளால் பல மாநில நீதிமன்றங்களில் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கார். யார்? உதயநிதி ஸ்டாலின். சனாதன இந்து தர்மத்தை என்னவோ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடுவேன்னு பேசின ஒரு நபர். அப்போ உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து கண்டனங்களுக்கு உள்ளாகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. மூணாவதாக, திருப்பியும் இந்து கோவில்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இலாக்கா இந்து சமய அறநிலைத்துறை. நான் லாஸ்ட் மந்த் பழனிக்கு போயிருந்தேன். பழனியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடித்து கட்டுறாங்க. பழைய காம்பவுண்டு வால் உறுதியாக இருக்குது, எந்த சேதாரமும் இல்லாமல். ஆனால் இப்போ கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கட்டுறாங்க. பலவீனமான கட்டுமானம். இது எதுக்காக? சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னா 40-50% வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம். கோவில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடித்து கட்டக்கூடிய
ஒரு செயல்பாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபட்டு வருது. ஆகவே கோவில் பணத்தை நாசம் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கே சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் கட்டினாங்க. அந்த ஹோட்டல் இருக்கா இப்போ? அந்த ஹோட்டல் கட்டுமானம் பலவீனமானதுன்னு இடிச்சிட்டாங்க. அந்த செலவு பண்ண பணம் யார் கொடுப்பார்? அறநிலைத்துறை அமைச்சர் வீட்டிலேருந்து கொடுப்பாரா? இந்துக்களோட கோவில் பணத்தை இந்த மாதிரி நாசப்படுத்துறதுக்கு இவர்கள் யார்? அதே மாதிரியாக தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கோவில்கள் தான் உள்ளபடி நல்லா இருக்குது. ஆனால் அதன் மீது அவதூறு பரப்பு என்ற விதத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையுமே செயல்பட்டு கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அறநிலைத்துறை. சிதம்பரத்தில் சபாநாயகர் கோவிலுக்கு இவங்களுக்கு எப்போவுமே பெரிய ஐசோர் கண் உறுத்தர் தான் அந்த கோவில். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அது பொது தீட்சிதர்கள் தான் அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும்னு தீர்ப்பு 2014 அந்த கோவில் மீண்டும், ஏன்னா 2008 அரசாங்கம் அபகரித்து கொண்டது, அதை மீண்டும் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைத்தது. அதிலிருந்து பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் நம்பர் 835/1976 அதன்படி சபாநாயகர் கோவிலுக்கு இருக்கின்ற 3000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது. எப்போ இருந்து? 1976 1976 ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கிற நிலத்தை எப்படி பொது தீட்சிதர்கள் விற்பாங்க? எப்படி விற்க முடியும்? அதோடு இல்லை, நீங்கள் 2008 14 வரை நிர்வாகத்தில் இருந்தப்போ, அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களுடைய ஒரு தீர்ப்பில் இந்த 3000 சொத்து ஏக்கர் இது ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 1000 ஏக்கருக்கு இவங்க கொடுக்குற இயர்லி ரெண்ட் எவ்வளோ தெரியுமா? கோவிலுக்கு 90,000. ஏக்கர் 90 ரூபாய்க்கு லீஸு கிடைக்குமா? சேகர் பாபுகிட்ட கேட்கணும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தரமும் வருஷம் தேர் நடக்கும் பொழுதெல்லாம் கலாட்டா பண்ணுறது? திமுக ஆட்கள் திக ஆட்கள் அனுப்பி. ஆகவே இந்த மாதிரியாக நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கும் வித்தியாசம் என்ன? அறநிலைத்துறை கோவிலில் ஆண்டவனை தரிசிக்க, நம்ம கோவில் நம்ம ஆண்டவனை தரிசிக்க இந்த அறநிலைத்துறைக்கு நாம் தரிசன கட்டணம் சீட்டு, அர்ச்சனைக்கு சீட்டு, அபிஷேகத்துக்கு சீட்டு. எதுக்காக? ஆண்டவனை தரிசிக்க எதுக்கு காசு கொடுக்கறது இந்துக்கள்? அந்த காசு எதுக்கு? இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் யார் கடமை தவறியவர்கள்? கடமை தவறிய ராஜா சொல்லலை. 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம் அண்டர் செக்ஷன் 77, 78 and 79 ஆஃப் HRNC ஆக்ட். ஏன்னா அதன்படி கோவில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான, ஆக்கிரமிப்புகளை நீக்குவதற்கான ப்ரொவிஷன்ஸ் அதை இவங்க செய்யலைன்னு ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ்ன்ற வார்த்தை ஜட்ஜு பயன்படுத்தியிருக்கார். அதனால் கடமை தவறிய, தங்கள் டியூட்டியை செய்யாத அறநிலைத்துறை இந்த மாதிரி எந்த ஒரு ஹிந்து பக்தர்கிட்டேருந்தும் தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணம் இல்லை, அர்ச்சனை கட்டணம் இல்லை, உண்டியலே இல்லை. அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு எதிராக அவதூறு பரப்புவது, அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே பண்ணுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஹிந்து விரோத செயல்களை ஹிந்து சமுதாயம் இனி பார்த்து கொண்டு இருக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன்.
நானாக சொல்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்குறதுனா கேட்கலாம். இங்கே பாருங்கள், அவர் சப்ளை பண்ணியிருக்கார் ஒன்று. ரெண்டாவது டெயின்டட் பர்சன், இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் கோவில் தக்காராக இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் அவர் யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படி தான் இந்த திருப்பதி கோவிலுக்கே அவங்க நாங்கள் 4 லோடு தான் அனுப்பிச்சோங்கிறாங்க. என்ன, ஒரு லோடு அனுப்பிச்சாலும் அதில் வந்து மிருக கொழுப்பு இருக்குன்னா அது மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே. அப்போது அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுதலை ஆகும் வரை அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கிறது முறையல்ல. அவர்கிட்டேருந்து நான் இப்போ இது வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. நான் சொல்லும் பொழுதே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கேன். அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்தில் நெய் வாங்கக்கூடாதுன்னு என் கோரிக்கை, டிமாண்டு. என்ன சொல்? இந்த வழக்கை நான் என்ன சொல்கிறேன், தாமோதர் அன்பரசனை கைது பண்ணட்டும் முதலமைச்சர். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார். பிரதமரை பீஸாக வெட்டுவீங்களா? என்ன பேச்சு? தாமோ அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாமல் இந்த திமுக சட்டவிரோதமாக செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேலே கூட எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிறேன்னா. யூ ஃபஸ்ட் அரெஸ்ட் ஹிம். ஒரு பிரைம் மினிஸ்டரை பீஸாக வெட்டுவேன்னு ஒரு ஆள் பேசுவார், அவர் மந்திரியாக இருப்பாரா? எவ்வளோ மோசமான ஒரு அரசாங்கம் இது! இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர். ஐ சார்ஜ் ஹிம். எப்படி தாமோ அன்பரசனை உங்கள் மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்கீங்க? எக்ஸ்பிளைன். இது அரசாங்கமா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது, காட்டாட்சி. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா? போலீஸ் உங்கள் கையில் இருக்கிறதுனால. போலீஸ் கரவேட்டி கட்டலை, அவ்வளோதான். அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சிவப்பாக மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வரும். அதனால் இது தவறான அரசாங்கம். நீங்கள் அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். நடக்காது. பிஜேபி ஒர்க்கர்ஸ்னால் இன்டிமிடேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நீங்கள் அவரை போட்டதே அவர் பின்னணி மோசமானது, ஹிந்து விரோதம் நினச்சி போட்டிங்களோன்னு இப்போ சந்தேகம் வருதில்லை எனக்கு. ஏன்னா திருப்பதி கோவிலில் உலகம் பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை, அந்த கோவில் புனிதத்தை எடுக்கிற மாதிரியா? ஏன் நான் பிளைன் கேள்வி மாண்பு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டதே. இப்போ நீங்கள் யாராவது ரெகுலராக மார்க்கெட்டில் நெய் வாங்குறீங்களா? ஏம்மா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நெய் வாங்குறீங்களா? என் வீட்டுக்கு நான் வாங்குகிறேன். அரை கிலோ நெய் 370 380 ரூபா. அப்போது 1 கிலோ நெய் 760 to 780. 300 ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்ணுறேன்னு கேட்க வேண்டாமா ஜெகமோகன்? நெய் 300 ரூபாய்க்கு 1 கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ணுறதுன்னா அப்போ அந்த நெய் பியூர் நெய்யா? பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு இப்படி செய்யலாமா? அதனால் இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே வேலை இல்லை. உடனடியாக காவல்துறைக்கு சொல்கிறேன்னா, யூ கேன்சல் தி எஃப்ஐஆர். கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. நான் அவங்களோட ட்வீட்டே பார்த்துட்டேன். என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு நபர், இன்றைக்கி அந்த நபர் ராஜசேகரோ அல்லது ஏஆர் ஃபுட்ஸா, அது பேரை சொன்னாலே ஹிந்துக்களுக்கு உள்ளம் கொதிக்கிற மாதிரியான பேராக இருக்குல்ல, இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அவங்க கோர்ட்டில் அக்யூட் ஆனால் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் என்னோடய டிமாண்ட் அன்ஜஸ்டிஃபைபிள்னு சொல்ல முடியுமா? இல்லை. டில் தே ஆர் கிளியர்ட் ஃப்ரம் தி கோர்ட், அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடாது. அந்த நபர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கக்கூடாது. எது எதை? என்னோட சிம்பிள் கோஸ், சேகர் பாபு க்ரானிக் லயர்.
என்ன, நான் உங்களுக்கு யூ கேன் ஈவன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக கூட எடுத்துக்கோங்க. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய கொள்கை விளக்க குறிப்பில், தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை கோவில்களுக்கு, நான் சொல்கிறேன் அறநிலைத்துறைக்கு ஒரு பிட்டு லேண்டு கூட அறநிலைத்துறைக்கு சொந்தம் இல்லை. இதுவே தப்பாக என்னவோ இவங்களுக்கு சொந்தம் நினச்சிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த நிலம், அதை பராமரிக்க இவங்களுக்கு துப்பு இல்லை. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர் நடத்துகிற கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைத்த அறக்கட்டளை நிலம் 9 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கார். நான் இவர் சேகர்பாபு அன்றைக்கி என் பேரை சொல்லியே சொன்னார், ஹெச் ராஜா சொன்னார்னா ஆக்கிரமிப்பை நீக்கிறேன்னு. நான் அன்றைக்கே சொன்னேன், உங்கள் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி காலேஜில் அவர் மொத்தம் அது 67 ஏக்கர் இருக்குது, அதில் 9 ஏக்கர்ஸு வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சல் கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட அறக்கட்டளை நிலம் மீட்டிருக்கீங்களா? அதோடு இல்லை, இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க, ஹிந்து சமய அறநிலைத்துறை கீழ் இருக்கின்ற கோவிலுக்கு 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கின்றன. 22,600 கட்டிடங்கள் இருக்கிறது. 33,300 மனைக்கட்டுகள் இருக்குது. நீங்கள் மனைக்கட்டுங்கிறதுக்கு 33,300 எண்ணிக்கை வரும். அதோட விஸ்தீர்ணம் தெரியுமா? இட்ஸ் மைண்ட் பாக்லிங். 28 கோடி சதுர அடி. இந்து கோவில்களுக்கு இருக்கிற சொத்து இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண 2 இது, ஒன்று டாஸ்மாக்கு, இன்னொன்று கோவில். இதுதான், அதை வச்சு தான் இவங்களோட காலட்சேபம் ஓடிக்கொண்டு இருக்குது. இதில் நான் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டுருக்கேன், இந்த 4,76,581 ஏக்கர் ஆன்லைனில் போட முடியுமா முடியாதா? இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது கோவிலில், போடுங்க. கோவிலில் இருக்கான்னு பார்த்துருவோம். 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்க அந்த 7/6/21 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் வெட்கமே இல்லாமல் இந்த அரசாங்கம் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு புனராய்வுக்கு மனு போடுறாங்க. ஏன், அதில் என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு? அதாவது இந்த கோவில் நிலம் 4,76,581 ஏக்கர். எத்தனை கோவிலிடமே இருக்கிறது? எவ்வளவிடம் கோவில் சட்டபூர்வமாக லீஸுக்கு கொடுத்துருக்கு? எந்தெந்த இடம் ஆக்கிரமிப்பில் இருக்குது? இது லிஸ்ட்டு கொடுக்க இந்த அரசாங்கத்தால் முடியாத? ஏன் கொடுக்க மாட்டீங்க? முழு ஹிந்து விரோத அரசாங்கம் இது. இவங்க ஒன்றும் மீட்கவெல்லாம் இல்லை. முழுசாக இவங்க வந்து நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச், இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே கோவில் நிர்வாகத்தில் இல்லை, ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நான் வந்து இங்கே 50 ஏக்கர் மீட்டுட்டேன், அங்கே 40 ஏக்கர் மீட்டேன். யாரை ஏமாற்ற? மோர் தேன் 2 lakh ஏக்கர்ஸ் ஆர் அண்டர் என்க்ரோச்மெண்ட். அதை செய்யணும், இல்லை வெளியில் போங்கிறேன் நான். ஏன்னா தனியார் நிர்வாகத்தில் இருக்கணும். இப்போ நியாயமாக கேட்குறேன்னா, பிள்ளையார்பட்டியில் நகர்த்தார் சமுதாய மக்கள் அறங்காவலராக இருக்காங்க, சம்பளம் வாங்குறாங்களா? சேகர்பாபுக்கு எதுக்கு சம்பளங்கிறேன்னா? எதுக்கு கமிஷனருக்கு சம்பளம்? எதுக்கு ஜேசிக்கு சம்பளம்? எதுக்கு டிசிக்கு சம்பளம்? ஏன் தெரியுமா? இந்த ராஜா ஏன் கேட்குறான்னா, இங்கே நம்ம ஏரிகாத்த ராமர் கோவில் இருக்குல்ல மதுராந்தகம், அந்த பட்டாச்சாரியாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன் நான். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில எனக்கு. தங்களுக்கு சம்பளம் இல்லை. அப்போ என்ன மண்ணை தும்பானா? நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள், ஒரு ஜேசிக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? மோர் தேன் 2 lakhs. என்ன இந்து மதத்தை லூட்டு பண்ணுறது, அழிக்கிறது, அதுக்கு ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு மந்திரி. அதோடு அவர் என்ன மாதிரி மந்திரி தெரியுமா? உற்சாகம் வந்தால்
முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியிருக்கணும். சேகர் பாபு என்ன சொன்னார்? அல்லேலுயா சொன்னார். இஸ் நாட் ஈவன் ஹிந்துங்கிறேன் என் சார்ஜ். அல்லேலுயா பாபு. அவரோட சின்ன ஏசம்மா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்தேன் மனைவி, இது ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார்? அல்லேலுயா. யாரோட கோஷம்? ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன் சி லாசரஸோட கோஷம். அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு, கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம். நான் பழனியில் நேராக பார்த்தேன். நல்ல கான்க்ரீட்டு வால், அதை இடிச்சுவிட்டு நீங்கள் கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கிறதா? அதனால் நான் சொல்கிறேன், நியாயமான கோரிக்கை. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது அரசு லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் அந்த கம்பெனியிலேருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய். ரெண்டாவது, அந்த நபர் கோவிலுக்கு தக்காராக இருக்க முடியாது. லெட் ஹிம் பி கிளியர்டு ஆஃப் தி சார்ஜஸ், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி முட்டாள்கள் அவர் எப்போவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர். ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்டு, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா? இருக்குது. ஜிஎஸ்டியில் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்குது, ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்குது. ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனமானது. தாயோட ரத்தம்தான் பாலாகி வருது. டெய்லி 5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே. இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறோம். இவங்க பூரா முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன். அது சரி, ஒரு காலத்தில் பேசினார், எனக்கே தெரியும். எது? இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள். என்ன அதனால் நம்புகிற மாதிரியாக தானே இருக்குது. 800 ரூபா வெளியில் மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் 300 ரூபாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான், கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னா. குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாதுங்க. நான் இம்பார்ஷியலாக சொல்கிறேன். முன்னாடி இந்த ரமணதீஷ் பிரீஸ்ட்டு 5 வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கும், இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இது நீங்கள் உடனே என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்ட். நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து கேட்கலாம், இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம். ஆனால் அர்ச்சகராக இருக்கிறவங்களாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்கே நடக்கிறதையே சொல்கிறேன். நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்போ 2500ன்னு வைங்க. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. சனிக்கிழமைகளில் 4 பேர் 5 பேர் கொடுப்பான். புரட்டாசி மாதத்தில் இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க. நான் கேட்குறேன், ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் 25 பேர் கொடுத்துருந்தான்னா 25 பங்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா? வாங்கலை. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியாக. ஆனால் ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்று எப்படி வருது தெரியுமா? அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரை நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்சின ஒன்று கட்டுற பணம் போனால் இவங்க சாப்பிட. நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பூந்தமல்லிக்கு போங்க, திருக்கச்சி நம்பி கோவில் இருக்குது, வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோவிலில்
அர்ச்சகருக்கு மாதம் 300 ரூபாய் சம்பளம். சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு கேட்குறேன் நான் 300 ரூபாய்க்கு. அதுவும் நான் போனப்போ இட் வாஸ் இன் ஐ திங்க் 2018, 2 வருஷம் சம்பளம் பாக்கி. இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலைத்துறை எல்லாம் யாராக இருந்தான்னு இல்லை, நீங்கள் அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கங்க. நான் சாதாரண ஒரு கிராமத்து ஹிந்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை நான் சொல்லிடுறேன், இல்லை காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டிங்கிற பேரை மாற்றி சொல்ல சொல்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன சொன்னார்? இருங்க சார், பின்னணி தெரியாமல் எங்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது. அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி, அவருக்கு பேரே திருப்பதி வெங்கடசாமிக்கு என்ன பேர்? ஏழுமலையான்னு பேர். ஆனால் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார்? 2 மலை தான் அவருக்கு சொந்தம், அதனால் மீதி 5 மலையில் சிலுவையெல்லாம் பிளான்ட் பண்ணலான்னு சொன்னாரா சொல்லலையா? பண்ணினாங்களா பண்ணலையா? அப்போ மத ரீதியாக ஆட்சி நடந்துதா நடக்கலையா? அதை ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் மத ரீதியாக மத வெறியோடு ஒரு ஆட்சி செயல்படும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செயல்படுவார். அவர் குடும்பங்கள் நேத்திக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நாங்கள் எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாற்ற, நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் ஏமாற்ற கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க. அதனால் நடந்ததை சொல்கிறதுல தப்பு இல்லை. எது எது நான் இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, நடக்கட்டும். லெட் இட் கோ டு லாஜிக்கல் எண்டு. நிலங்கள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து நிலங்களை வந்து மீட்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு புக்கு போட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பா எவ்வளோ கடந்த வருடம் வந்து எவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குங்கிற புக்கு போட்டிருக்காங்க. புக்கை பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? ஏன்னா அந்த பொய் கணக்கு சொல்கிறதுனால கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறது இப்போ வடபழனியில் கூட அவங்க மீட்டதாக சொன்னாங்க. ஆனால் அது என்னன்னா லீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்டதாக கிளைம் பண்ணுறாங்க. என்னோட ஒரே கோரிக்கை, 4 லட்சத்தை நான் உங்களுக்கு டு தி லாஸ்ட் டிஜிட் சொல்லியிருக்கேன். அவங்க இதில் இருக்கிறத 4,76,581 ஏக்கரை நீங்கள் இன்னும் இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் மூலமாகவும் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா உலகம் பூரா பிச்சை எடுத்து அந்த இடத்துக்கு வேலி போட்டு தர வேண்டியது என் வேலை. சேகர் பாபு அப்பா விட்டு நிலம்னா அவர் வந்து வேலி போடாமல் வச்சுருப்பாரா? இல்லை கமிஷனரோட ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி வேலி போடாமல் இருப்பாரா? ஏன் சார் போடுறதில்ல? முஸ்லீம்கள் அவங்க சொத்துக்களை வேலி போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல. நீங்கள் கோவிலை வச்சுக்கலைன்னா நாங்கள் கேட்க போகிறதில்ல. கோவில் உங்கள்கிட்ட இருக்கிறத அதை வேலி போட்டு பாதுகாத்துருக்கணுமா வேண்டாமா? சரி, ஆக்கிரமிப்பு இன்றைக்கி அகட்டினேன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு திராவிடியன் சீஃப் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கிறத தானே ஆக்கிரமிச்சிருப்பான். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலைத்துறை அமைச்சரையுமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கிறேன். நான் நடவடிக்கை எடுங்க. ஹிந்து கோவில் சொத்துன்னா விட்டெறிஞ்சு கிடக்கா? அதனால் சேகர் பாபுவோட பம்மாத்து வேலைகள், ஹிந்துக்களை ஏமாற்றுகின்ற வேலை, அல்லூலியா பாபு தான் அவருங்கிறத மறைக்கிறதுக்காக பண்ணுறது. ஐ கேனாட் அக்செப்ட். சார் மதம் மாற்றம் ஏன் சார் பண்ணணும்?
அப்படி இல்லை, சேகர் பாபு வந்து விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிறாருல்ல. ஆனால் அவர் யார்? உள் மனசில் அல்லோலியா, உள் மனசில் கிறிஸ்டியன். நீங்கள் வெளியில் நீங்கள் திருச்சியில் இருக்கிற பிரபலமான சிவன் கோயில், பொதுவாக கோயிலில் போனோம்னா அந்த சூப்பரண்டு இல்லை ஈவோ அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, எப்படி இருக்குங்க என்ன இது. அங்கே வரல. நான் கேட்டேன் சூப்பரண்டு இல்லையா இங்கேன்னு. இல்லை, அவர் கொடி மரத்துக்கு உள்ளே வர மாட்டார் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இது சாத்தான் இருக்கிற இடம். ஏன்னா அவர் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன். நீங்கள் சமூக வலைதளத்தில் இந்து உணர்வாளர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் காரை எடுத்துட்டு சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போனதெல்லாம் வந்திருக்கு படம், நடக்குது. ஏன்னா உத்தியோகத்துக்கு ஹிந்து மதம் வேணும், ரிசர்வேஷன், அதில் வேலைக்கு வரணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிறிஸ்டியானிட்டி. இது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது தெரியுமா? அதனால் இருக்கிற விஷயத்த நம்ம பிளைனாக ராஜா பேசிட்டாங்கிறதுனால அவருக்கு என் நண்பர் பேர் தெரில, அவர் கோவம் வரக்கூடாது. என்ன, நன்றி. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் பேர் என்ன? செல்வ பெருந்தொகை. நிறைய பணம் சேர்த்துட்டாருன்னா சார், ஒரு பேங்கோட கிளாஸ் 4 எம்ப்ளாயி, முன்னாள் கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஆஃப் அ பேங்க் தானே. இவ்வளோ சொத்துக்கள் எங்கே வந்தது? லண்டனில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவரோட மனைவி வந்து டைரக்டராக இருந்தாங்களா இல்லையா? ஆன் இஸ் ஓன் வாலிஷன் ஹி அட்மிட்டட். அவர் காமராஜர் பற்றி அவர் பேசலாமா? இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்தில் கொஞ்ச நாள், புதிய தமிழகத்தில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பகுஜன சமாஜ் கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தவரை வாடகைக்கு வாங்கி கொண்டாந்து தலைவர்னு வச்சுருக்கு. பாவம், ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்கிட்டயே பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா சொல்கிறீங்க சார், எங்களால் முடியலை, நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க செல்வ பெருந்தொகையை பற்றி. அதனால் இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூட அவர் சேர்க்கணும்னு திரு ஜெய்சங்கர் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி கேட்டிருக்கார். அதனால் இந்த மாதிரியான ஒரு டெயின்டட் பர்சன் நீங்கள் எப்படி காமராஜர் பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் இதுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணது. எது இல்லை இல்லை, அவர் பேரில் ஆடிட்டர், என் நண்பர் ஆடிட்டர் பாண்டியனோட கொலை வழக்குலையும் அவர் தான் ஏகோன் அக்யூஸ்டு. அந்த கேஸ் எப்படி அக்யூட் ஆச்சுங்கிறதும் தெரியும். அதனால் நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி சிட்டிசன், அதனால் ஒரு கோரிக்கையே வச்சுருக்கேன்னா அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு. அதனால் பார்ப்போம். ஏன்னா நாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை யூஸ் பண்ணுறதில்ல, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இங்கிலீஷ் நான் தமிழன்.